நம்ம சேனல் மேலே ஒரு பிராது வந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு? சேனல்னாலே பிராது தான் வரணும், அப்போதானே சேனல் வந்து ஆக்டிவாக உயிரோட இருக்குன்னு அர்த்தம். இது ஒரு வித்தியாசமான ஒரு பிராது. சரி, நீங்கள் வந்து டிவிக்கு வந்து எதிர்த்து மட்டும்தான் பேசுறீங்க, அதுக்காக தான் இந்த சேனலே ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்படி பிராது வந்து உங்களுக்கு வந்து திமுகலேருந்து பணம் வருது சரி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. வாடகை கொடுக்க கூட காசு இல்லை அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் அது உண்மை இல்லை, உங்களுக்கு வந்து லட்சமாக பணம் வருது சரி அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு ஒன்று வந்திருக்கு. சரி, அப்போ என்ன பண்ணலாம்? குற்றச்சாட்டுக்கு இப்போ என்ன பண்ணலாம்? அப்போ அது இல்லை அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்றதுக்கு ஏதாவது நம்ம செய்யணும் இல்லையா? வலிஞ்சு செய்யணும் அப்படின்னு சொல்றீங்க? வலிஞ்சு செய்யணும் இல்ல, பழம் நழுவி அப்படி பால்ல விழுந்துருக்கு. அப்படி விழுந்திருக்கு, ஒரு மேட்டர் விழுந்திருக்கு. என்ன மேட்ரு? என்ன மேட்ருன்னா திரும்ப விஜயை சுத்தி தான் நடந்திருக்கு. இது நாங்க எதுவும் செய்யல. ஆக்சுவலி விஜய் நேத்து திருச்சியில அந்த நன்றி தெரிவிக்கும் கூட்டமா அது பிரச்சார கூட்டமா விஷயம் பேசினார் இல்லையா? அதுக்கு எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர் தான் நல்லா கேட்டிருக்காரு. நான் தப்பா சொல்லிட்டேன், எதிர்கட்சி தலைவர் இல்ல, அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி. நான் கூட மிஸ் பண்ணிட்டேன் பாருங்க. சூப்பரா கவுண்டர் கொடுத்துருக்காருங்க. சூப்பரா கவுண்டர் கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காரு? எனக்கு டங்கு ஸ்லிப் ஆகி வந்துச்சு. ஆனா அதுலயும் ஒரு உண்மை இருக்குது. எதிர்கட்சி தலைவர் என்ன செய்யறாரு அப்படிங்கிற கேள்வியும் இதுல. யார் எதிர்கட்சி தலைவர்? எதிர்கட்சி தலைவர் திமுகவை சார்ந்த திரு உதயநிதி அவர்கள் தான் எதிர்கட்சி தலைவர். ஆமால, ஆளை காணுமே, எங்க போயிட்டாரு? அவரு கவுண்டர் கொடுக்கவே இல்லை, அவர் பதில் சொல்லவே இல்லை, இன்னமும் எதுவும் அறிக்கை அவர்கிட்ட வரவே இல்லை. ஏன்னா அவரு விஜய் பேசுனது முழுக்க திமுகவே மட்டம் தட்டி தான் பேசினாரு, திமுக மேல குற்றச்சாட்டு வச்சு தான் பேசினாரு. ஆனா திமுகவினர் யாரும் பதில் சொல்லாம, அதான் ஜென்சி டிஎம்கே இருக்கு, அவங்க சொல்லுவாங்க, அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி வர நம்ம சேனலோட ட்ரெண்டா மாறிடும் போல இருக்கு. அப்படி வரங்கிறது, அப்படி வரீங்க ஜென்சி வச்சு நம்ம பதில் சொல்ல வேண்டியதான். அப்படி முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. எதிர்க்கட்சி தலைவர் பேச மாட்டாரு. ஆமா, பேசாம தான் இருக்காரு. பேசணும் மியூட் முதல்வர் சொல்லக்கூடாது, சொன்னா நம்மள பிராண்ட் பண்றாங்க. நம்மளுடைய நம்ம சொல்லல, அதை எதிர்க்கட்சி தலைவர் தான் சொன்னாரு. அதை கோட் பண்ணி வேணா நீங்க சொல்லிக்கோங்க. இல்ல வேணாம், அது கோட் பண்ணாலும் நம்மள வந்து கொத்தடிமன்னு சொல்றாங்க. அப்புறம் நம்ம புரோட் கொத்தூஸ் ஆக முடியாது. ஸோ வேணாம். நான் என்ன சொல்றேன், முதலமைச்சர் பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அதனால இவரும் ஒரு நானும் பேச மாட்டேன் அப்படி சொல்றீங்களா? நான் அண்ணாமலை அவர்கள்ட்ட போய் மைக்க நீட்டுறாங்க. சரி, நம்ம ஆளுங்க டக்குன்னு திரும்பி அங்க போய் கேளுங்கப்பா, சும்மா என்னையே கேட்டுருக்கிறீங்க அப்படின்னு கோச்சிக்கிட்டாரு. அதே மாதிரி இந்த தலைவர்கள் எல்லாம் வந்து ஊடகங்களை புறக்கணிக்க ஒரு முயற்சி எடுக்கிறாங்களோன்னு தோணுது. யோசிச்சு பாருங்க. இப்போ விஜய் யாருக்கும் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் வந்து ஊடகங்களை சந்திக்கல. சரி, யாரு வந்தாலும் அப்படின்னு போயிடுறாரு. இப்போ எல்லா தலைவர்களும் இதே மாதிரி எந்த ஊடகங்கள் வந்தாலும் அப்படின்னு போயிட்டாங்கன்னு வைங்களேன், செய்தி சேனல்லாம் என்ன பண்ணுவாங்க? இழுத்து மூட வேண்டியதான். எங்கேயாவது திருச்சி மாநாட்டில் ஒரு சின்னதாக ஒரு அறை கொடுத்து, சின்ன அறை இல்லை, அது பெரிய அறை ஒன்று, அந்த சுட்டரிக்கும் வெயிலில் ஒரு சாமியானா போட்டு ஒரு அறை கொடுத்து டிவியில் 10 நோட்ஸ் எடுங்க அப்படின்னு கொடுத்தாங்க. நம்ம ஆளுங்கிறீங்களாம் பிரச்சனை இல்லை, மாவட்டம் தோறும் எல்லா டிவி சேனலுக்கும் ஒரு அறை கட்டி கொடுத்துருங்க, ஒரு பெரிய மண்டபம் மாதிரி ஒன்று ஏசி போட்டு கொடுத்துருங்க, அதில் ஒரு 10 டிவி வச்சிருங்க. நீங்கள் வெளியே போகவே வேணாம், அலுவலகத்துல இருந்து நெட் மூலமாக பார்த்த வேண்டியதான வீடியோவை பார்த்துக்கிட்ட போதுமே, நல்லா இருக்குமே. எதுக்கு போய் வெயில்ல போய் நிருபர்கள் போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு? இல்ல, இப்போ இந்த விஷயத்துக்கு வரலாம். இந்த மாதிரி ஆட்சி அலங்கோலமாக நடக்குதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆட்சியே நடக்கலங்க அப்படிங்கறதா பொதுவான ஒரு கருத்து. அரசியல் நம்ம அப்படி சொல்ல வேணாம், சொன்னா நம்மள கொத்து. சரி, நம்ம சொல்ல வேணாம். இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில பொறுப்பு யாருக்கு அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவருக்கு தான் அதிகமா நிறைய பொறுப்பு இருக்கு. ஆமா, ஏன்னா அவங்கள நம்பியும் ஒரு 1.5 கோடி பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா என்னன்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து தப்பு நடக்கட்டும்னு விட்டுட்டாங்களா அப்படின்னு. ஏன்னா நம்ம சமூக ஊடகத்துல பாக்குறோம், உடன்பிறப்புகள் என்ன பதிவு போடுறாங்கன்னா, எதுக்கு நீங்க அவசரமா வந்து எல்லாத்தையும் வந்து சரி பண்ணணும்னு சொல்றீங்க, அறிவுரை சொல்றீங்க, தப்பு நடக்கட்டும் அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்க, நாம எதுக்கு போய் வலிஞ்சு நல்லது செய்யணும், அதை நம்ம நல்லது செஞ்சா நமக்கா ஓட்டு போட போறாங்க, அதனால நம்ம யாரும் நல்லது செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாங்க சமூக ஊடகத்துல. களத்துல கூட உள்ளாட்சியில வந்து பொறுப்புல இருப்பவர்கள், அது திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும், எங்களுக்கா நீங்க ஓட்டு போட்டீங்க, அங்க போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த செயல்பாடும் நடக்க மாட்டுக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடந்துட்டு வருது. இப்படி ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. இதோட நீட்சியாக தான் இப்போ நம்ம எதிர்கட்சி தலைவரும் எதுவும் பேசாம இருக்கிறாராங்கிறது நமக்கு தோணுது. அப்படின்னா அவர் கோச்சிக்கிட்டு இருக்காரு. வீட்டுல குழந்தைய திட்டினா, குழந்தை கோச்சிக்கிட்டு போய் என் பொண்ணெல்லாம் திட்டினா கோச்சிக்கிட்டு போய் சோஃபால போய் இப்படி உட்காந்துப்பான், அப்படி உட்காந்துருப்பான். அதாவது நாங்க சமூக ஊடகத்துல ஒரு கமெண்ட் பார்த்தேன், அது உண்மையா பொய்யான்னு தெரியல. அவரு வெக்கேஷன்ல இருக்காரு, அப்படியே வந்துட்டு பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. கிண்டலுக்காக போட்டாங்களா உண்மையா போட்டாங்களான்னு தெரியல. ஒரு அறிக்கை விடுறதுக்கும் வெக்கேஷனுக்கும் என்ன?
அங்க இருந்துட்டு நம்மளோட வருத்தமும் அதுதான். நம்ம வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து எவ்வளவோ வந்து நம்ம எதிர்த்து பேசியிருக்கோம், அவர் செயல்பாடுகளை வந்து குற்றம் சொல்லியிருக்கோம். இன்னைக்கு அவர் தான் ஸ்கோர் பண்றாருங்க, சூப்பரா பண்றாருங்க. அது நம்ம சொல்லல, உடன்பிறப்புகள் இணையதளத்துல சொல்லிட்டு இருக்காங்க. இதுவே முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா சப்ஜெக்ட் பேசுது அப்படிம்பாங்க. நானே ஒரு போட்டோ ஒரு இமேஜை ஒரு நியூஸ் கார்டை எடுத்து ஷேர் பண்ண போறேங்க. இதுவே முந்தின ஆட்சின்னா சப்ஜெக்ட் பேசுதுன்னு போட்டிருப்போம். அப்போ இந்த ஆட்சியில பாருங்க இவரை வந்து பாராட்ட வேண்டியது இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து இணையத்துல வந்து பாராட்டுவாங்க அப்படிங்கறத நம்ம இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. இன்னைக்கு நடந்திருக்கு, இன்னைக்கு ஒரு நாள்ல நடந்திருக்கு. இது விஜயால் நடக்கிறது. அப்போ விஜய் நேத்து தான் பேசுறாரு. குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது, விஜய் வந்து எடப்பாடி பழனிசாமி மதிக்கவே இல்லை. மற்றும் பலர் தீர்ந்த சக்தின்னு ஏதோ சொன்னார். மற்றும் பலர் அவங்கள பத்தி எங்க கிட்ட பேசாங்க, எங்களுடைய எதிரி வந்து டிஎம்கே தான் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அப்படியே சந்து கஃப்ல அப்படியே எழுச்சி பெறுகிறார் நம் எடப்பாடியார் அப்படின்னு சொல்லணும். இதுல வந்து திமுகவினர் வந்து கொஞ்சம் கோட்டை விடுறாங்களோ, உண்மையிலேயே சொல்ல போனா கோட்டை விடுறாங்க. நீங்க நினைக்கிறீங்க? அப்படிதான் நானும் நினைக்கிறேன். இது மாதிரியான மூமெண்ட்ஸ் வந்து எப்பயாவது தான் கிடைக்கும். ஏன்னா முதலமைச்சர் எப்பயாவது தான் பேசுறாரு, அப்பதான் நமக்கே கண்டென்ட், அப்பதான் எதிர்க்கட்சி தலைவருக்கு கண்டென்ட் கிடைக்கும். இது கண்டென்ட் எப்பவாதான் பேசுறாரு நம்ம மியூட் முதல்வர். அப்ப கூட நீங்க அதை கேட்ச் பண்ணி திருப்பி அடிக்கலாம். பாலே எப்பதான் வருது, எப்போதான் ஒரே வாடி தான் வருது. அந்த பால கூட கோட்டை விடுறீங்களே நீங்களாம் என்னையாங்கிற. அவரு பேசாம இருக்கும்போது பேசலன்னு சொன்னா கூட மக்கள் ரசிக்க மாட்டாங்க. ஆனா அவர் பேசினதுக்கு உடனடியாக ஒரு எதிர்ப்பை வந்து நம்ம எதிர்க்கட்சி தலைவர் கொடுத்திருந்தா அது மக்களுக்கு நன்மையாக முடிஞ்சிருக்கும். பட் அதை தவற விட்டுட்டாங்க அப்படிங்கிறது தான் இங்க உடன்பிறப்புகளுக்கே ஒரு சொல்லுவாங்க. முதல்வர் பட அர்ஜுனோட கேரக்டர் பேர் புகழேந்தி. ரொம்ப நல்லவங்களா இருக்காதீங்க. அவர் வந்து நாகரீக அரசியலுங்கிற பேர்ல நிறைய வாய்ப்புகளை தவற விடுறாரு. இப்ப இதுல எல்லாம் கவுண்டர் கொடுத்துக்க வேண்டாமா, இதெல்லாம் இறங்கி அடிக்க வேண்டாமா அப்படின்லாம் நிறைய அந்த இதுல நான் இன்னும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். எல்லாருமே வந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை வந்து பெருமையா பேசுவாங்க. அவரை பத்தி நிறைய அம்பாஸ்டர் கதைகள் வரும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஆனா நிஜமாவே திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களை பார்த்தா அந்த கேரக்டரா தான் எனக்கு தோணுது. பாவப்பட ஜென்ம மாதிரி தோணுது. இல்லங்க, நிஜமாவே ஒரு பெரிய தலைவராதாங்க நமக்கு தெரியுது. ஏன்னா அவரோட செயல்பாடுகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நம்மளோட வளர்ந்த மாநிலம் அப்படின்னு சொல்லும் போது இந்த வளர்ந்த மாநிலத்துக்கான ஒரு அரசியலை வந்து அவர் முன்மொழிறார் அப்படின்னு சொல்லலாம். ஓட்டா மாதிரிதான் இல்லையோ, பட் நல்ல ஒரு அரசியல். ஆனா மக்களுக்கு தேவை என்ன அப்படின்னா கொஞ்சம் மசாலாவும் தடவணும். அந்த மசாலா தடவுறதுக்கு அவர் வந்து கொஞ்சம் சரிபட்டு வரல அப்படிங்கிறது. இப்போ அது இந்த ஒரு திருச்சி பேச்சுக்கு உதயநிதி அவர்கள் பதில் கொடுக்கல அப்படிங்கிறப்போ வந்து ஒரு சில உடன்பிறப்புகளே வந்து அதோட ஒப்பிட்டு தான் பேசுறது. நாகரிக அரசியல் நமக்கு வேண்டாம், ஏன் நம்ம நாகரிகமா நடந்துக்கணும்? ஒருத்தர் தப்பு பண்றாருன்னா டபால்னு ஒரு எதிர்த்து ஒரு அடியை போட்டுருங்க, அதுதான் ரசிக்கும்படியா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வரவே இல்லையே. இன்னும் ஏதாவது செய்தி வந்திருக்கணும், ஒண்ணுமே வரல. அதுதான் இங்க வந்து உடன்பிறப்புகளுக்கே அதுதான் வந்து பெரிய கவலையா இருக்குது. அதையும் சீக்கிரமா திமுக சரி பண்ணும், அல்லது மறுபடியும் ஜென்சி மாதிரியான டிஎம்கே மாதிரியான அமைப்புகள் தான் அதை செய்யுமான்னு தெரியல. பட் செஞ்சா மக்களுக்கு நல்லது கேட்கட்டும். மக்களுக்கு நல்லதுங்கிறத தாண்டி சுவாரஸ்யமா இருக்கும். மசாலா தடவி உங்களுக்கு சினிமா மாதிரி தேவைப்படுது. ஆமா, கண்டென்ட்